என் அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். இப்போ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிற பசங்களை ரொம்ப கேர் பண்ணுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ எனர்ஜிக்கு இன்னைக்கு சாதாரணமாக பிளாக் காஃபி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சியாளர்கள்னால ஒட்டுமொத்த இந்த உடற்கட்டு துறைக்கு அசிங்கமாக தான் இருக்குது. இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன் நிறைய பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இதெல்லாம் அதிகமாக எடுத்தனா அவனுடைய மைண்டு பேலன்ஸ் கிடைக்காது, அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆவான், கோவம் அதிகமாக வரும், வீட்டில் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட போயிடுவாங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னா இதுவும் ஒரு வகையான போதை மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேர் பண்ணுங்கள். அவங்க வந்து 12th முடிச்சு 10th முடிச்சுட்டு ஒரு பாடி பில்டர் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் இன்றைக்கி இருக்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குடைய இந்த மோகத்தில் உள்ளே வராங்க. ஸோ அதை சரியான பயிற்சியாளராக இருந்தால் அவனை சரியான முறையில் கைடு பண்ணி கொண்டு போவான். ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, தேவையான ரெஸ்ட்டு, தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. பாடி பில்டிங் காம்படிஷன் போனால் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் சேஃபாக போகக்கூடிய ஒரு லெவலும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாதாரணமாக உடம்பேற்றணுன்னாலே மெடிசன், சாதாரணமாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் மெடிசன், இந்த மாதிரி கீழ்த்தரமாக பல பயிற்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. இது எனக்கு 25-27 வருஷமாக இந்த துறையில் இருந்து சமீபமாக நம்ம ஊர் சைட்லேயும் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன்லாம் எக்ஸ்ட்ரீமாக போகிறத நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் யூடியூப்பில் அது ஒரு வீடியோவாகவே பண்ணியிருந்தேன். ஆனால் ஆண்டவனுடைய நாட்டம் இன்னைக்கு பார்த்தா அதோடைய விஷயங்கள் இன்னைக்கு மீடியா வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 நபர்கள் பணத்துக்காக இவ்வளோ மெடிசனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை காவல்துறை பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தயவு செஞ்சு இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் பசங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கங்க. எந்த ஜிம்மில் சேர்த்துறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்ல பயிற்சியாளரா சரியான கைடு பண்ணுறாப்லையா அப்படின்றத பார்த்து சேர்த்துங்க. உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கெடுத்துறாதீங்க. நன்றி.